ஐ கேமர்ஸ் இன்னைக்கு என்னோட வந்திருக்கேன்னா ஒரு இமோட்டை தான் வந்திருக்கேன். இமோட் பார்த்தீங்கன்னா OB50க்கு ரிலீஸ் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா இமோட்டை நான் திருப்பி ப்ளே பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷனை காட்டுறேன். இதுதான்ப்பா OB53க்கு வர போகிற அனிமேஷன். ரொம்ப அழகான அனிமேஷன் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தான அனிமேஷன், அவ்வளோக்கு ஒர்த் இல்லை, பெருசு இல்லைண்ணா, சின்ன அனிமேஷன் ஒன்று தான், ஆனால் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை டேவ். பார்த்தீங்கன்னா இது புதுசாக அனிமேஷனோட இறக்குறாங்கப்பா. இவ்வளோ நாளில் இப்படி ஒன்று வந்ததே இல்லை. என்ட்ரி அனிமேஷனோடு இருக்க ஸ்கை டேவ் ஒன்று. ஸ்கை டேவில் இது ஒரு அழகான ஸ்கை டேவாக இருக்குது, பார்த்துங்க. இப்படி ஒரு என்ட்ரி அனிமேஷனோட இவ்வளோ நாளைக்கு வந்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சுக்கிட்டே அப்படியே போகிற மாதிரி விளங்குது. பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சுக்கிட்டு பாருங்கள், அப்படியே போகிறான். இப்படித்தான் இருக்க போகுது. OB53க்கு இது வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸர் சர்வரில் நிறைய இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது எப்போ வரும்னு நான் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகுனா அந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் நடந்து போகிற மாதிரி பாருங்கள், அப்படியே நடந்து போய்க்கிருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கு ஸ்கின் ஒன்று காட்டுறேன். இந்த பேக்கு ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. மீன் அப்படியே சொண்டு மாதிரில, மீன் சொண்டு மாதிரி அப்படியே அழகாக இருக்குது. அப்படியே நீல கலராக தெளிச்சுக்கிட்டு இந்த பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கான ஸ்கின் ஒன்று. சும்மா டயர்கிட்ட மட்டும் எரியுது, அவ்வளோ ஒர்த்தில். நெக்ஸ்ட்டு லூட் பாக்ஸி ஸ்கின் பார்த்துங்க, நீல கலர் சுற்றுது அப்படியே ரோல் மாதிரி. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரி இருக்குது, ஸ்கேட் போர்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கு மாதிரி சுருட்டி வச்ச மாதிரில பாருங்கள், இது அப்படியே லைட்டாக மின்னுது, ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவதார் சின்னதில் பார்த்தீங்கன்னா மீன் ஒன்று இருக்குது வந்து, பெருசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் ஒன்று தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AN94 ஸ்கின் ஒன்று இறக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா VSK94. இது பார்த்தீங்கன்னா VSK94 ஸ்கின் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களாம் அவ்வளோ ஆவலோடு எதிர்பார்த்து இவ்வளோ நாள்லே நீங்கள் காங்காத ஒரு M10க்கு ஸ்கின்னுப்பா. இந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்ட போகிறேன், பார்த்துக்குங்க. விவோ ரேஞ்ச் அவ்வளோ ஒர்த்தில், விவோ ரேஞ்சுக்கே இருக்காது. அதனால ஒரு நாள் அப்படி ஒரு ஸ்கின் இறக்கினதே இல்லை, பார்த்துக்கோங்க நீங்களே. இது பார்த்தீங்கன்னா கன்று எடுக்கிற எஃபர்ட்டு, இது சுடுறது. இதை நான் உங்களுக்கு வீடியோவாக ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் எப்படி ஷூட் பண்ணுறேன் டேமேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா 2 அடியில் போட்டுன்னு போயிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா முதுகில் வச்சுருக்கும் போது பாருங்கள், மேலே வச்சுருக்கும் போது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கன்னை பின்னுக்கு வைக்கும் போது என் பொம்மை கட்ட மாதிரி எடுக்கும் போது பாருங்கள், அப்படியே சொல்லண்டு எடுக்கிறான். கிட்ட பேர் 2 அடி அடித்தா ஒரே ஷாட்டில் போயிடுறாங்க. நீங்கள் வந்து விவோலாம் வச்சுருந்தீங்கன்னா இதை வாங்காங்க, அவ்வளோ ஒர்த்து இல்லை. விவோ ரேஞ்சுக்கு இது ஒர்த்து இல்லை. வச்சுருந்தா நீங்கள் இதை வாங்காங்க, அவ்வளோ ஒர்த்தும் இல்லை. இது பெருசாக அவ்வளோ ஒர்த்து கொடுக்கல. விவோலாம் வச்சுருந்தா பெருசாக வாங்காங்கப்பா. டைமண்ட்லாம் கூட வச்சுருந்தா சிலவங்க வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெராங்கான ஸ்கின் ஒன்று தான், பெராங்கான ஸ்கின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டானாவுக்கு ஸ்கின் ஒன்று இறக்குறாங்க, நீல கலர் அப்படி குச்சி மாதிரி 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருவாலுக்கான ஸ்கின்னை தான் எடுத்து காட்ட போகிறேன். குருவாலுக்கு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீல கலர் ஒரு தண்ணி மாதிரி, அது அப்படியே ஒரு மீன் போய்கிட்டே இருக்க மாதிரி பாருங்கள். வெளிச்சம் அடிக்கிறது அதுக்கு மீன் போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2வில் நான் நிறைய வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய்.